இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் மெய்ப்பொருள் நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று அற்புதமாக பாடப்பட்ட அடியார் மெய்ப்பொருள் நாயனார். இவருடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னா, இவர் பொய் பொருளை தவிர்த்து மெய்ப்பொருளையே கண்டவர். அதனால் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இவர் பொய்யானவற்றை பொருளாக கருதவில்லை. எப்போதும் மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதோ அப்போ பொய்ப்பொருள்னு ஒன்று இருக்கவும் செய்யுதுன்னு அர்த்தம். இவருடைய வரலாறு சற்று மாறுபட்ட ஒரு வரலாறு. அதாவது சிவவேடம் தரித்த அந்த சிவவேடத்தை மட்டுமே மெய்ப்பொருளாக கொண்டு சிவவேடம் தரித்தவர்களையே சிவபெருமானாகவே பாவித்த ஒரு அற்புத நாயனார் மெய்ப்பொருள் நாயனார். இந்த சிவவேடத்திற்காகவே தம்முடைய இன்னுயிரையும் பரிசாக கொடுத்தவர் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வரலாறை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். திருத்தொண்ட தொகையில் வெல்லுமாம் மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். திருத்தொண்டர் திருவந்தாதியிலே கற்றனன் மெய்தவன் போல் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செருப்பு மிகழும் திருவாய் செற்றவன் தன்னை அவனை செரப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே எனச் சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிபன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே அப்படின்னு திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பியவர்கள் பாடியிருக்கிறார். இப்போது நமக்கு இவருடைய வரலாறு திருக்கோவிலூர் அப்படிங்கிற சோழவள நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நடுநாடு. இது இரண்டு நாட்டிற்கும் நடுவிலே அமைந்திருக்க காரணம், அதனால் இதற்கு நடுநாடு அப்படின்னு பெயர். இந்நாட்டை சேதி நாடு அப்படின்னு அழைப்பார்கள். சேதியர் அப்படிங்கிற ஒரு மரபினர் வாழ்ந்த காரணத்தினால இந்நாடு சேதி நாடு அப்படின்னு பெயர் பெற்ற நாடு. இந்த நாட்டினுடைய தலைநகரமாக அமைந்தது திருக்கோவிலூர். இந்த திருக்கோவிலூரானது தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆறு. இந்த நகரில் மலாடர் அப்படிங்கிற மரபினோர் செங்கோலோற்றி வந்தனர். சிவநெறியில் சிறந்து நிற்போரும் அடியார்கள் கருத்தறிந்து ஏவல் புரியும் சுற்றமும் பெற்ற இந்த மரபில் மெய்ப்பொருள் நாயனார் தோன்றினார். அவர் மன்னராக இருந்தாலும் கூட சிவனடியார்களின் திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி வந்த காரணத்தினால் மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற திருநாமத்தை பெற்றார். நான் முன்னமே சொன்னேன், இவருடைய பெயர் காரணம் இதுதான். அடியார்களுடைய சிவவேடம், அந்த சிவவேடத்தை மட்டுமே மெய்ப்பொருளாக கருதிய காரணத்தினால் இவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் என்றது திருநாமம். இவர் திருக்கோவிலூரை தமது ராஜதானியாக கொண்டு அறநெறி வழுவாது மக்களை காத்து அரசாட்சி புரிந்து வந்தவர். மெய்ப்பொருளார் அரசியல் நெறி பிறழா வண்ணம் ஒரு காவலனாக மக்களுக்காக நன்னெறியில் வாழ்ந்து காட்டும் ஒரு குடிமன்னன். வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்ட அஞ்சா நெஞ்சனாக இருந்தவர். சிவபெருமானின் அடியார்களுக்கு பக்தி மட்டுமல்ல, வீரமும் அதிகம். சிவபெருமானின் திருநாமத்தை கூறுபவர்கள் எப்போதும் வீரம் மிக்க ஒரு அடியார்களாகவே திகழ்ந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நமக்கு மெய்ப்பொருள் நாயனாரும் வருவார். சேக்கிழார் சொல்லும் பொருட்டே வாள் வலிமையும் தோல் வலிமையும் கொண்டு அஞ்சா நெஞ்சன் என்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை எதிர்க்க ஒருவன் இல்லை. அக்காரணம் கொண்டே இவருக்கு எதிரிகள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த மன்னனுடைய அடியார்கள், அதாவது மன்னன் அடியார்களை அள்ளும் பகலும் போற்றி பணியும் சிவநேச செல்வன்றார் சேக்கிழார். ஞான தவக்கொழுந்து என்று பாராட்டுகிறார்.
அல்லும் பகலும் போற்றி புனை பணியும் சிவநேச செல்வன். அடியார்களை பார்க்கணுமா, இதுக்கு நேரம் காலம்லாம் அவர் பார்க்க மாட்டார். அடியார்கள் வந்திருக்காங்களோ உடனே அவர்களுக்கு தேவையானதை செய்யணும், அவர்களை பார்க்கணும், அவருடைய திருவடி பணிந்து வணங்கணும். அப்படி அடியார்கள் மீது ஒரு மாபெரும் அன்பு வைத்திருந்தவர், பக்தி வைத்திருந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். இந்த மன்னனுடைய மனதில் சிவனடியார்களின் தோற்று பொலிவு அப்படிங்கிறது கல் மேலே எழுத்து போல நிலைச்சிருந்தது, அழியாமல் இருந்தது. மன்னவருடைய செல்வ குவியல் கோவில் திருப்பணிக்கும் பயன்பட்டு வந்தது தான் ரொம்ப முக்கியம். நாடாளும் மன்னனாக இருந்தாலும் திருப்பணிகள் செய்ய வேண்டும், கோவில்களுக்கு திருப்பணிகள் செய்ய வேண்டும். கோவில் ஆலயம் இல்லாத ஊர் இருக்கவே கூடாது. கோவில் இல்லாத ஊர் அது ஊரே அல்ல. அப்படி இந்த மன்னனுடைய இந்த செல்வமானது திருப்பணிகளுக்கும் பயன்பட்டு வந்தது. நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் திருப்பணிக்காகவும் பயன்பட்டு வந்தது. இவ்வாறு பண்போடு பக்தியோடு வாழ்ந்து வருகின்ற நம்முடைய மன்னன், அதாவது மெய்ப்பொருள் நாயனார், இவருக்கு ஒரு காலம் சோதனை காலம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த மன்னனுடைய ஒரு வளர்ச்சியும், இந்த மன்னனுடைய செல்வ செழிப்பும், இந்த மன்னனுடைய இந்த நாட்டினுடைய செழிப்பையும் கண்டு ஒரு அரசன் பகைமை பாராட்டினார். அரசனுக்கு அரசன் எதிரியாக இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லா அரசனுக்கும் எப்படியாவது ஒரு எதிரி இருப்பாங்க. அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்போதும் இருக்கத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏராளமான பகைவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க, அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். அப்போ அந்த நாட்டினுடைய செல்வத்தை பார்த்து பொறாமை கொண்ட முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு அரசன். இந்த முத்தநாதன் பல முறை இந்த மன்னன் மீது, அதாவது மெய்ப்பொருள் நாயனார் மீது போர் புரிஞ்சு வரான், பல முறை போர் தொடுக்கிறான். ஆனால் எல்லா முறையும் புறமுதுகு காட்டி ஓடிடுவான். ஏன் அப்படின்னா மெய்ப்பொருள் நாயனாரை எதிர்த்து போர் புரியும் அளவிற்கு அவனுக்கு திறமை இல்லை, முதல் விஷயம். இன்னொன்று, முத்தநாதனை எதிர்ப்பது மெய்ப்பொருள் நாயனார், சிவவேடத்தையே சிவபெருமானாக காணக்கூடிய, அதாவது மெய்யான பொருளையே பார்க்கக்கூடிய நாயனார். அப்போ மெய்மையை உணர்ந்து கொண்டவர் பொய்மைக்கு அடிபணியார். இவர் சிவபெருமானுடைய திருவேடத்தையே இறைவனாக பார்த்தவர். அப்போ இவர் முன்பு முத்தநாதனால் எளிதில் இவரை வெற்றி கொள்ள முடியல, இவரை நெருங்க முடியல. எத்தனை முறை போர் புரிஞ்சு வந்தாலும் அத்தனை முறையும் புறமுதுகு காட்டி ஓடிடுவான். சரி, இவரை எதிர்க்கவே முடியலையே, என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி செய்கிறான். அந்த சூழ்ச்சியின் விளைவு தான் முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை பழிவாங்க திட்டம் தீட்டிக் கொண்டார். இந்த முத்தநாதன் என்ன பண்ணுறான், சைவ வேடம் பூண்டான். ஏன்னா மெய்ப்பொருள் நாயனார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அடியார்களுடைய திருவடி வணங்குபவர், பொய்ப்பொருள் அல்லாது மெய்ப்பொருள் ஒன்றையே காண்பவர். இங்கே மெய்ப்பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருநீறு, ருத்ராட்சம், உருத்திராக்கம், இதுதான் தமிழ் பெயர். உருத்திராக்கம், 5 எழுத்து நாமம், நம சிவாய, சிவாய நம அப்படிங்கிற திருவைந்தெழுத்து நாமம், பஞ்சாட்சர மந்திரம். இது 3ம் மெய்ப்பொருள். அப்போது இதை பயன்படுத்தி முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா சைவ வேடம் பூண்டானா. முதல் முறையாக திருநீர் பூசுறவங்க பார்த்திங்கன்னா திருநீர் பூச தெரியாது அவங்களுக்கு. அப்படி இந்த முத்தநாதன் என்ன பண்ணுறான், மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகண் முடித்து கட்டி கையினீர் படைகள் அறந்த புத்தக கவலி ஏந்தி மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுட்கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன்.
சேக்கிழார் சொல்கிறார். அதாவது இவர் எப்படி திருநீர் பூசிக்கிட்டான்னா, அங்கமெல்லாம் திருநீர் பூசிக்கிறானா, உடலெல்லாம் திருநீர். பொதுவாக 16 இடங்களில் திருநீர் பூச வேண்டும். இதிலும் குறிப்பாக துறவரம் மேற்கொண்டவர்கள் 32, 36 இடங்களில் திருநீர் பூசணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியாக தெரியல, ஆனால் 32 இடங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நாம் எல்லாம் 16 இடங்களில் திருநீர் அணிய வேண்டும் என்பது நியதி. இந்த திருநீர் பூசுவதற்கு என்று ஒரு மரபு உண்டு, ஒரு விதிமுறை உண்டு. அந்த விதிமுறை அந்த முத்தநாதனுக்கு தெரியல. ஏன்னா முதல் முறையாக திருநீர் பூசுகிறான். இப்போ உடலெல்லாம் திருநீர் பூசிக்கிட்டானா, தெரியல. சேக்கிழார் சொல்கிறார், திருநீர் பூசுறதுக்கு தெரியல. அவன் எதுக்காக திருநீர் பூசுகிறான்? பகைமை பாராட்டி சதி திட்டம் தீட்டி ஒரு மன்னனை, அதுவும் மெய்ப்பொருளை சிவவேடத்தை மெய்யாக கருதும் ஒரு மாபெரும் அரசாட்சி செய்யக்கூடிய தவ வலிமை கொண்ட மன்னனை சதியால் வெல்ல வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டி உடலெல்லாம் திருநீர் பூசிக்கொண்டான். எங்கே பூசணும்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் பூசிக்கிறானா. ஏன்னா அவன் யாருன்னா நாத்திகன். அவன் யாரு? நாத்திகன். மெய்யலா நீரு பூசி வேணிகன் முடித்து கட்டி ஜடாமுடி மேலே கையினீர் படைகளறந்த புத்தக கவலி ஏந்தி, கையினீர் படைகறந்த புத்தக கவலி ஏந்தி. அதாவது அந்த புத்தகம் அப்படிங்கிற ஒரு ஓலைக்கட்டு கையில் வச்சுருக்கான். அந்த ஓலைக்கட்டில் கத்தி வச்சுருக்கானா. அந்த அந்த ஓலைக்குள்ளே, அந்த புத்தகத்துக்குள்ளே யாரும் பார்க்காத மாதிரி ஒரு கத்தி மறைச்சி வச்சுருக்கான். பிறகு மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து அப்படிங்கிறார். அதாவது மறைத்து இந்த போலி தோற்றத்துடன், இந்த போலியான ஒரு தோற்றத்தோடு இந்த மையினை உள்ளே பொதிந்து வைத்து வெளியே ஒளி செய்யும் விளக்கு. மை என்ன, விளக்கு என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து. இந்த விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரகாசமாக சுடர் விட்டு எரியும். ஆனால் அந்த விளக்குக்குள்ளே கருப்பான மை படுந்திருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த விளக்கு ஒளி கொடுக்கும், அந்த விளக்குக்குள்ளே கருப்பு மை இருக்கும். அதுபோல் இவனுடைய வேடம் மட்டுமே ஒளி செய்யக்கூடிய ஒளி பொருந்திய வேடமாக இருந்ததே தவிர இவன் மனத்துள் கருப்பான மை இருந்தது, கருப்பு வைத்து. சேக்கிழார் அதை அழகாக சொல்றார். மைப்பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். ஒரு பொய்யான தவ வேடம் பூண்டு கொண்டு அவருடைய மாளிகைக்கு வருகிறான். கருணை அப்படிங்கிறது சிறிதும் இல்லாத அந்த பாதகனாகிய முத்தநாதன் இந்த மாளிகையை நெருங்கி அந்த வீதி வழியாக சென்று சேதியர் பெருமான் அரண்மனை வாயிலை அடைந்தான். அந்த தவ வேடம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் காவலர்கள்லாம் தொழுகிறாங்க, அதாவது வணங்குறாங்க. ஏன்னா தம்முடைய மன்னன் யார் அப்படின்னா மெய்ப்பொருளை காணக்கூடியவர், அடியார்களை பெரிதும் போற்றி வணங்கக்கூடியவர் அவர்களுடைய அரசர். அப்படி இருக்கும்போது காவலுக்கு நின்று கொண்டிருந்தவர்கள் வணங்கி பணிகிறார்கள். உடனே எம்முடையவர் தாமே வந்தால் உள்ளே எழுந்தருளும் என்று தடையில்லாமல் உள்ள அரண்மனைக்குள்ளே விட்டுட்டாங்க. இப்படி ஏன்னா ஒரு அரண்மனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை காவலாளிகள் இருப்பாங்க, அடுக்கடுக்கா காவலாளிகள் இருப்பாங்க, ஒவ்வொரு இடங்கள்லையும் காவலாளிகள் இருப்பாங்க. எல்லாரையும் தாண்டி தான் மன்னரை நெருங்க முடியும். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய காவலாளிகளை எல்லாம் கடந்து வந்துட்டார். யார்? பொய் வேடம் பூண்டு கொண்டிருக்கக்கூடிய முத்தநாதன் வெளியில் இருக்கக்கூடிய காவலாளிகளை எளிமையாக கடந்து வந்து விட்டார். அரசர் அடியார் மட்டும் அளவு கடந்த அன்புடையவர் இல்லையா, அதனால் ஏனைய காவலாளிகளும் அடியார்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள். முத்தநாதனை உண்மையானவன் அப்படின்னு எண்ணி வழி விட்டுட்டாங்க எல்லாருக்கும்.
இப்போ இவன் என்ன பண்ணுறான், உள்ளே போகிறான். அங்கே மன்னருடைய அறைக்கு வெளியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தத்தன் அப்படிங்கிற அறிவின் மிக்க காவலன் இருக்கிறான். சேக்கிழார் அறிவின் மிக்க காவலன். அப்போ மன்னருடைய அறை வாயிலில் தத்தன் இருக்கிறான். அரசர் உள்ளே துயில் புரிகிறார். அரசர் அந்த அவருடைய அறைக்குள்ளே இருக்கிறார். அறைக்கு வெளியே தத்தன் இருக்கிறான். அரசமா தேவியர், அரசருடைய தேவி, அவங்களும் கணவனுக்கு திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு அந்த அறையில் இருக்காங்க. அந்த இடத்தினை தத்தன் காவல் செய்கிறான். இவர் எப்படி அப்படின்னா மதி உடைய காவலன். இந்த பொய்மை வேடம் புனைந்து வந்த இந்த புள்ளன் இருக்கிறான் இல்லையா, இந்த முத்தநாதன், பொய் வேடம் தனித்த முத்தநாதன். இந்த பொய் வேடம் தரித்தவனுடைய அந்த வேடத்தை கண்டதுமே முத்தநாதனுக்கு ஒரு ஐயம், ஏதோ ஒரு சந்தேகம். இருந்தாலும் அந்த தவ வேடத்தை பார்த்து பணிவுடனும் மரபு வழுவாமலும் முத்தநாதனை நோக்கி, அடிகேள் மன்னர் பெருமான் துயில் கொள்கிறார். அவர் தங்களை வரவேற்கவும் அவருக்கு அருள் புரியவும் இது ஏற்ற சமயம் அன்று. அதனால் இடை தெரிந்தருளும் அப்படிங்கிறான். அதாவது மன்னர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் உங்களை இப்போ வரவேற்க முடியாது, நீங்கள் அவருக்கு அருள் செய்யறதுக்கும் இது நேரம் இல்லை, அதனால் பிறகு வாங்க, இடை தெரிந்தருளும் அப்படிங்கிறார். கொஞ்சம் காத்திருந்து பிறகு பார்க்கலாம். ஆனால் முத்தநாதனுக்கு அவன் முன்னாடியே ஒரு திட்டம் தீட்டி தான் வந்திருக்கிறான் இல்லையா. அதனால் இந்த முத்தநாதன் என்ன பண்ணுறான், அந்த காவலாளிகிட்ட சொல்கிறான், நான் மன்னனுக்கு உறுதி கூற வந்திருக்கிறேன், நீ நில்லு, நான் மன்னனுக்கு உறுதி கூற வந்திருக்கிறேன், நீ நில் என்று அவனிடம் நிறுத்திவிட்டு உள்ளே போகிறான். இந்த தத்தன் தடுத்தும் கூட இந்த பொய்யடியாராக வந்திருக்கக்கூடிய முத்தநாதன் உள்ளே போகிறான். அங்கே மன்னர் அவருடைய அறையிலே இருக்கிறார். மாதேவியும் அங்கே பக்கத்தில் அவருடைய மனைவியும் இருக்காங்க, அரச மாதேவியும் இருக்காங்க. இப்போ அடியார் ஒருவர் நம்முடைய அறையில் நுழைஞ்ச உடனே அரச மாதேவி அப்படி உடனே எழுறாங்க, துணுக்குற்று எழுந்து கணவனாரை எழுப்புறார். மெய்ப்பொருள் நாயனார் எழுந்து முத்தநாதனை வணங்கி அவருடைய திருத்தொண்டர், தேவதேவருடைய திருத்தொண்டர் என்று கரங்கள் கூப்பி தொழுது எதிரோடி வணங்கினார். யாரு? மன்னர். இப்போ மன்னருடைய ஒரு தனிப்பட்ட அறையில் ஒரு அடியார் நுழைகிறார் அப்படின்னா ஏனைய மன்னர்களாக இருந்தால் அவர்களுக்கு கோபம் வரும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு நுழையக்கூட அங்கே அனுமதி இருக்காது. ஒரு மன்னருடைய ஒரு அவையில் நுழையத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளவு எளிமையாக நுழைஞ்சிட முடியாது. ஆனால் ஒரு காவலாளி தடுத்தும் ஒரு அடியாரால், ஒரு பொய் வேடம் தரித்த அடியாரால் உள்ள நுழைய முடியுது அப்படின்னா என்ன காரணம்னா, இவர் எந்த அளவுக்கு அடியார்கள் மீது அன்பு கொண்டிருப்பார், எந்த அளவுக்கு அந்த சிவ வேடத்தை, அந்த திருநேற்றையும் உருத்திராக்கத்தையும் திருவைந்தெழுத்து மந்திரத்தையும் மெய்ப்பொருளாக கருதி இருந்தால் அறிவிச்சிறந்த ஒரு தத்தன் கூட தடுக்க முடியாத சூழலில் இருந்திருப்பார். அப்போ அவருடைய அறைக்கு செல்லும் தைரியத்தை கொடுத்தது அந்த திருவேடம், சிவவேடம். அந்த தைரியத்தில் இந்த முத்தநாதன் உள்ளே போயிட்டான். இவர் போன உடனே மன்னனும் மன்னனின் மனைவியும் அப்படி உடனே எழுந்து எதிரோடி வணங்குறாங்க. மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்தணைந்ததென்ன இங்கெழுந்தருள பெற்றதென்கொலோ என்று கூற உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்தவா கமனூல் மண்மேல் எங்குமில்லாத தொன்று கொடு வந்தேன் இயம்ப என்றான். அதாவது மங்களம் பெருக என்ன வாழ்வு வந்து அணைந்தது என்று கூறி, மங்களம் பெருக என வாழ்வு வந்து அணைந்தது என்று கூறி, அடிகேள் தேவரீர் இங்கு எழுந்தருள பெற்றது என்கொலோ என்று வினவினார் முத்தநாதன். அவரை பார்த்த மாத்திரத்தில் அடியார் அறைக்கு வந்திருக்கிறார், மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்தணைந்தது என்ன,
அப்படி அடியார் இங்கே எழுந்தருள காரணம் என்ன அப்படின்னு வினவுற. உடனே முத்தநாதன் சொல்கிறான், அரசே, உங்கள் சிவபெருமான், உங்கள் சிவபெருமான். சேக்கிழார் சொல்லும்போதே உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்தவா கமநூல் அப்படிங்கிறார். உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல், உரைத்தவா ஆகம நூல். அப்போ உங்களுடைய சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளி சிவாகம நூல் ஒன்று கொணர்ந்தேன். உங்களுடைய சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சொன்ன சிவாகம நூல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த நூல் மண்மேல் எங்கேயும் கிடையாது. இது உனக்கு முன்னாடி தெரியாது. எது? முக்தி. அதை கொடுக்க தானே வந்திருக்கான் அவன். மன்னனை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் வந்திருக்கிறான். அப்போது சேக்கிழாருடைய வார்த்தையே பாருங்க, இங்கேயே புரிஞ்சுட்டது. உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று, எங்கேயும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மண்மேல் எங்கும் இல்லாதது உனக்கு இதனை கூற வந்தேன். இதை பற்றி உனக்கு முன்னாடி தெரியாது. இதை சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். அதுவும் யாரு? உங்கள் சிவபெருமான் சொல்லியிருக்கிறார். அதனால் இதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உடனே அதை கேட்ட சேதி நாட்டு செம்மல், அடியேனுக்கு இதனினும் உயர்ந்த பேரு வேறு உண்டா? எம்பிரான் அருள் செய்து இந்த மாறுபாடில்லா ஆகமத்தை படித்து அருளும் அப்படின்னு கேட்கிறார். முத்தநாதன் உடனே, வேந்தர் வேந்தே, மலர் மாலை சூடிய கூந்தலை உடைய அம்மையார் நீங்க நீரும் நானும் வேறு இடத்தில் இருக்க வேணும் அப்படிங்கிறார். அந்த வார்த்தையை கவனிக்கணும். பேரெனகிதன் மென்லோல் பேர் எதகின் மேலுண்டோ பிரானருள் செய்த இந்த மாறிலா கமத்தை வாசித்தருள் செய்ய வேண்டுமென்ன நாறு பூங்கோதை மாதும் தவிரவே நானும் நீயும் வேறிடதிருக்க வேண்டும் என்றவன் விளம்ப வேந்தன். அதாவது அவன் வந்த காரணம் என்ன? முத்தநாதன் வந்த காரணம் என்னன்னா அரசரை கொள்வது. அங்கே யார் நின்று கொண்டிருக்கிறார்னா அரச மாதேவி நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மன்னர்கிட்ட, மன்னா, உங்களுடைய மனைவி, அதாவது மலர் மாலை சூடிய கூந்தலை உடைய அம்மையார் நீங்க. எது நீங்க? இன்னும் சற்று நேரத்தில் அந்த அம்மையாருடைய கூந்தல் இருக்கக்கூடிய மலர் நீங்களும். மலர் மாலை சூடிய கூந்தலை உடைய அம்மையார் நீங்க நீரும் நானும் வேறு இடத்தில் இருக்க வேணும் என்றானாம். உடனே மெய்ப்பொருள் நாயனார் தம்முடைய அருகில் இருக்கக்கூடிய திருமகளை போன்ற அந்த தேவியாரை அன்புடன் நோக்கி, நீங்கள், அதாவது நீ அந்த புறத்துக்கு செல்லுதி அப்படிங்கிறார். பெண்மணியே, நீ அந்த புறத்துக்கு செல்லுதி. உடனே அந்த அம்மையார் தொழுது, தம்முடைய கணவரை தொழுது அங்கிருந்து கிளம்புறாங்க. வந்த மாபாதகன் கைத்தளத்தில் இருந்த பையை எடுத்து வணங்கி நின்ற குணங்குடி கொண்ட கோமானை நினைத்தபடியே செய்தான்ற. அதாவது சேக்கிழாருக்கு இதை சொல்லக்கூட மனசு வரல. வந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை கத்தியால் குத்தி கொன்றான் அப்படின்னு சேக்கிழாரால் சொல்ல முடியல. அவருக்கு நான் தழும்புது. அடியாரை ஒருவன் கொன்றுவிட்டான் அப்படின்னு சொல்லக்கூட சேக்கிழாரால் முடியல. அப்போ என்ன சொல்கிறார் பாருங்க, மெய் தவ வேட மெய்ப்பொருள். இவர் அந்த பாதகன் கைத்தளத்தில் இருந்த பையை எடுத்து வணங்கி நின்ற குணங்குடி கொண்ட கோமானை நினைத்தபடியே செய்தான். அவன் நினைச்சதை செஞ்சுட்டான். அவன் எதுக்காக வந்தானோ நினைத்த அப்பரிசே செய்தான், நினைத்த அப்பரிசே கொண்டான். அவன் எதற்காக வந்தானோ அதை செய்து விட்டான். வஞ்ச வேடம் கொண்ட வன்கணாளன் உள்ள வந்ததிலிருந்தே இந்த தத்தன், அந்த அறைக்கு காவலாக நிற்கக்கூடிய தத்தனுடைய மனம் எதுவும் சரிப்பட்டு வரல.
சிவவேடம் தரித்த முத்தநாதனுடைய வேடம் தத்தனுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. என்னவோ சரியில்லாமல் நடக்குது, என்னன்னு புரியல. உடனே இவன் கத்தியால் எடுத்து குத்திட்டான் மன்னனை. அதனால் இவருடைய மனசும் வெளியில் இருக்கக்கூடிய தத்தனுடைய மனசும் ஏதோ உணர்த்துது, இங்கே ஏதோ தவறு நடக்குது போல உணர்த்துது. உடனே அறைக்குள்ளே புகுந்துறான். அறைக்குள்ளே வந்த உடனே அந்த வாளை எடுத்து அவனை வெட்டுவதற்கு ஓங்குறான். யாரை? முத்தநாதனை தம்முடைய வாள் கொண்டு. ஏன்னா அரசரை குத்தி இருக்கிறான். தத்தன் உடனே தம்முடைய வாளை எடுத்து அந்த முத்தநாதனை வெட்டுவதற்கு ஓங்குகிறான். அப்போது அந்த இரத்த வெள்ளத்தில் குருதி சோர விழுகின்ற அந்த நாயனார் தம்முடைய கரத்தினால் தடுத்து தத்தா நமர் என்று கூறி வீழ்கிறார். நமர் அப்படின்னா நம்முடையவர். தத்தா நம்முடையவர். யாரு? சிவவேடம் பூண்டிருக்கிறார், நம்முடையவர். அதனால் அவர் எதுவும் செஞ்சிடாத. தத்தனுக்கு மிகுந்த வேதனை தாங்க முடியல. அந்த மன்னன் சொன்ன உடனே தத்தன் வேற வழி இல்லாமல் அரசருடைய ஆணையை ஏற்று அப்படியே அமைதியார். அரசன் மேலே அளவற்ற மதிப்பு வைத்தவன் தத்தன். முத்தநாதனை வெட்டாது வாளை உரையிலிட்டு மன்னரை வணங்கி, எந்தாய் அடியேன் என்ன செய்ய வேண்டும்? இந்த அடியேன் என்ன செய்யணும் சொல்லுங்க. உடனே மெய்ப்பொருள் நாயனார் சொல்றார், தத்தா, எம்பிரானுடைய திருத்தொண்டர் யாதோர் இடையூறுமின்றி போகுமாறு நீ துணையாக உடன் சென்று வழிவிட்டு வருக. யாருக்கு வரும் இந்த மனசு? மன்னனை கொன்றவன் முதல்ல அந்த அரண்மனையிலிருந்து வெளியில் போயிட முடியுமா? அந்த அறையை விட்டு முதல்ல வெளியில் போயிட முடியுமா? வஞ்சகத்தோடு சூழ்ச்சி புரிந்து மன்னனை கொன்று விட்டான். மன்னனை கத்தியால் குத்தி விட்டான். இப்போ மன்னர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த முத்தநாதன் அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வந்துட முடியுமா? அந்த ஊரை தாண்டிட முடியுமா? எல்லாரும் எப்படி இருப்பாங்க? அதனால் மன்னர் என்ன பண்ணுறாரு, தம்முடைய தத்தன் கிட்ட, தத்தா, எம்பிரானுடைய திருத்தொண்டர் யாரு? பொய் வேடம் தரித்தாலும் அவர் சிவவேடம் தரித்திருக்கிறார். அதனால் அவர் திருத்தொண்டர். எந்த இடையூறும் இல்லாமல் அவருக்கு நீ துணையாக போய் ஊருக்கு வெளியே அவர் போகிற அளவுக்கு நீ வழி செஞ்சுட்டு வா, வழி விட்டு வருக அப்படின்னு கட்டளையிடுறார். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். கட்டளை இடுவது யார் அப்படின்னா மன்னர். இதற்கு முன்பு மன்னர். ஏன்னா முத்தநாதன் எப்போது மன்னனை கத்தியால் குத்தினானோ அப்போதே முத்தநாதனுக்கு கீழ் அந்த நாடு வந்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இங்கே ஜெயித்தது யார் அப்படின்னா முத்தநாதன் அல்ல, முத்தநாதன் இல்லை. இப்போதும் முத்தநாதன் அங்கே யாரையும் வெற்றி கொள்ள முடியல. மெய்ப்பொருள் நாயனாருடைய கட்டளையை ஏற்கிறார் தத்தன். அப்போ அங்கே அரசனாக வீற்றிருப்பது யாருன்னா இவர் தான், மெய்ப்பொருள் நாயனார் தான். அப்போ உடனே அறிவும் வீரமும் அன்பும் அரசருடைய ஆணை கடவாத்திரமும் ஒருங்கே அமைந்த தத்தன் அந்த முத்தநாதனை அழைச்சிக்கிட்டு அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு புறப்படுறான். அரசர் பெருமானை இந்த முத்தநாதன் கொன்ற செய்தி அதுக்குள்ளே காட்டு தீ போல ஊரெல்லாம் பரவுது. எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு. எல்லாருடைய உள்ளத்திலும் துன்ப வெள்ளம் அப்படி ஊற்றெடுத்து அந்த துன்ப வெள்ளமே சினமாக மாறுகிறது. அப்படி கோபத்தில் எரிஞ்சு இருக்காங்க மக்கள் எல்லாரும். எல்லா இடத்துலையும் ஒரே பரபரப்பு. பலர் அதாவது ஒரு சினம் கொண்டு சீறி வருகிறார்கள் அந்த முத்தநாதனை கொள்வதற்கு. அருள்குடி கொண்ட அரசருக்கு தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் அப்படின்னு நாலா பக்கங்களிலும் வெள்ளம் சூழ்ந்து வர மாதிரி வராங்க மக்கள். தத்தன், ஏன்னா தத்தனுக்கு மன்னன் இட்ட கட்டளை என்ன
அப்படின்னா அவரை முத்தநாதனை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வரணும் இல்லையா? யாதோர் இடையூறுமின்றி போகுமாறு நீ துணையாக உடன் சென்று வழிவிட்டு வருக. அப்போ தத்தன் கொதித்து வந்த அனைவரையும் தடுத்து இந்த வேடதாரியை ஓர் இடையூறுமின்றி கொண்டு போய்விட வேண்டும் என்பது அரசருடைய கட்டளை அப்படின்னு சொல்றான். அரசனது ஆணைக்கு அஞ்சி பலரும் விலகினர். தத்தன் வடிவாளுடன் காவல் செய்து முத்தநாதனை ஊருக்கு வெளியில விட்டுட்டு ஆட்கள் யாரும் அணுக முடியாத அளவுக்கு கானகத்துல விட்டுட்டு திரும்பி வரான். அரசர் தவவேடம் கொண்டு தனக்கு தீங்கு செய்தவன் துன்பமின்றி நகர் கடந்த செய்தி அறியும் ஆவலோடு அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறார். அது வரைக்கும் உயிர் பிரியல. சிவவேடம் கொண்டு தம்மை கொல்ல வந்தவன் முத்தநாதன் என்ற செய்தி அறிந்தும் கூட அந்த சிவவேடம் பூண்டவரால் தமக்கு முக்தி கிடைச்சிருச்சான். சிவவேடம் தரித்து வந்தவரால் தமக்கு முக்தி கிடைச்சதாம். அப்படி பார்க்கிறார் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். இது யாருக்கு அமையும்ன்றார். இந்த சந்தோஷமான முக்தி, இந்த சிவபெருமான் சிவவேடம் தரித்து ஒருவர் வந்து எனக்கு முக்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கு. அப்போ இந்த முத்தநாதன் தவவேடம் கொண்ட இவன் நல்லபடியா ஊரை தாண்டிட்டான் அப்படிங்கிற செய்தி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறார், உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு. அது வரைக்கும் அவருடைய உயிர் பிரியல. சைவத்தினுடைய பெருமை இங்கே இருக்கு. கத்தியால குத்தியாச்சு, அவர் உயிர் உடனே பிரிஞ்சிருக்கணும். ஆனால் தவவேடம் கொண்ட அவன் சிவவேடம் தரித்திருக்கிறான். இந்த சிவவேடம் பூண்டவருக்கு எந்த ஒரு இடையூறும் நேர்ந்திடக்கூடாது, அவர் பாதுகாப்பாக சென்று விட்டார் அப்படிங்கிற செய்தி தம் காதில் வந்து விழுற வரைக்கும் உயிரை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறார் மன்னர். இது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே அங்கிருந்து செய்தி வருது. அதாவது தத்தன் மன்னர்கிட்ட வந்து வணங்கி, எமையாலும் செம்மலே தவவேடம் கொண்ட அவரை ஊருக்கு வெளியில எந்த இடையூறும் இல்லாம கொண்டு போய் விட்டாச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு. அப்போதான் மன்னனுக்கு ஒரே சந்தோஷம். அவருடைய அகம் குளிர்ந்து முகம் பொழிந்ததான். உடனே சொல்றாரு, இன்று எனக்கு ஐயன் செய்த உபகாரம் யார் செய்வார்? இன்று எனக்கு ஐயன் செய்த உபகாரம் யார் செய்வார் அப்படின்னு சொல்லி தத்தனை அருள் நிறைந்த பார்வையால் நோக்கி நிறை பெரும் கருணை மிகவும் செய்தாருங்கிறார். தத்தனை பார்த்து சொல்றாரு, இன்று எனக்கு ஐயன் செய்த உபகாரம் யார் செய்வார்? நீ செஞ்ச உதவி தத்தா, எனக்கு நீ செஞ்ச உதவியை யார் எனக்கு செய்ய முடியும்? உன்னை தவிர வேற யார் எனக்கு செய்ய முடியும்? சென்று அடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறு இன்றி விட்டனன் என்று கூற, இன்றென கையன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெறும் கருணை கூர்ந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். தம்மை ஒருவன் சிவவேடம் தரித்து சதி செய்து கத்தியால் குத்தி இருக்கிறான், கொல்ல வந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் மெய்ப்பொருள் நாயனாருக்கு தோணலை. மெய்ப்பொருள் நாயனாருக்கு தோணலை. வந்திருக்கக்கூடியவர் சிவவேடம் தரித்து வந்தார். அது ஒன்று மட்டும்தான். திருநீரும் ருத்ராக்கமும் திருவைந்தெழுத்தையும் தாங்கி வந்த காரணத்தினால அவருக்கு இது பெரிய விஷயம். திருவேடம் தரித்தவர் திருக்கரத்தினால் தமக்கு முக்தி கிடைச்சிருக்குது அப்படின்னு அவர் கருணை கூர்ந்தாராம், அருளாக நினைத்தாராம். அது மட்டும் இல்லை, அந்த முத்தநாதனை ஊர் மக்கள் எதுவும் செய்திராத வண்ணம் தத்தன் அவரை கூட்டிக் கொண்டு பத்திரமாக பாதுகாப்பாக விட்டுட்டு வந்ததுக்காக தத்தனுக்கு நன்றி சொல்றார். இன்றெனக்கு ஐயன் செய்த உபகாரம் யார் செய்வார்?
இப்போ மெய்ப்பொருள் நாயனார் அரசியலை சேர்ந்த அமைச்சர் முதலியார்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் நோக்கி, நீங்கள் யாவரும் பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உய்ப்பீர் அப்படின்னு பணித்து அருள்கிறார். அந்த சூழல்லையும் நீங்கள் எல்லாரும் திருநீற்றினுடைய பெருமையை பாதுகாத்து உய்வீர். அம்பலத்தாடும் எம்பெருமான் பூங்கழலை சிந்தை செய்தார். என்றும் மன்றுளா திருநீற்றின் மீது அன்பு வைத்து உலகம் உய்ய உலக மக்களை அவ்வன்பின் வழியில் செலுத்துவீர்களாக. அம்பலத்தாடும் எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே சிந்தை கொண்டிருக்கக்கூடிய அடியார்களை எப்போதும் அன்பு வைத்து உலகம் உய்ய உலக மக்களை அன்பின் வழியில் செலுத்துவீர்களாக, அன்பினால் செலுத்துவீர்களாக அப்படின்னு மன்னர் பெருமான் ஆணையிடுகிறார் மக்களுக்கும் உறவினர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கும். உடனே அங்கே அந்த இடத்துல சிவபெருமான் உமாதேவியாரோடு அவருக்கு காட்சி தந்து அருளுகிறார். மூவரும் தேவரும் காணாத முழு முதலை மெய்ப்பொருள் கண்டார். அந்த பரமேஸ்வரன் அவரை நோக்கி யாவருக்கும் எட்டாத தமது திருவடி நீழலில் சேர்ந்து கும்பிடும் கொள்கையை தந்தருளினார். சைவ வேடத்தையே பொருளாக கொண்ட மெய்ப்பொருள் நாயனார் இறைவனுடைய திருவடி சேர்ந்து பெருவாழ்வு வாழ்ந்தார். அப்போது இவருடைய இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு உரைப்பது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் திருநீரும் ருத்ராக்கமுமே மெய்ப்பொருள், ஏனையவையெல்லாம் பொய்ப்பொருள். பொய் சினத்தை மாற்றி மெய் சினத்தை ஏற்றி பொற்பதத்துளாக்கு புலியூரா என்பார் அருணகிரியார். பொய் சினத்தை மாற்றி மெய் சினத்தை ஏற்றி பொற்பதத்துளாக்கு புலியூரா. எனவே இந்த திருநீரும் கண்டிகையும் புனைந்த இந்த வேடத்தையே மெய்ப்பொருளாக கொண்டபடியினால் இவர் மெய்ப்பொருள் நாயனார். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே அப்படின்னு சிவஞான போதம் சொல்லுது. சிவவேடம் புனைந்தவர் யாவரே ஆயினும் அவருடைய குண குற்றங்களை ஆராயாது அன்புடன் வழிபடுபவர். ஏன்? அவருடைய குணங்களுக்கு திருவருளும் குற்றங்களுக்கு தண்டனையும் தருவது இறைவனுடைய திருவருள் செயல், அது நம்முடைய செயல் இல்லை. சிவவேடம் தரித்து எவரேனும் பொய் புரளி செய்து தவறிழைக்கிறார்கள் அப்படின்னா அதற்கான தண்டனையை சிவபெருமான் கொடுப்பாராம். நீ சிவவேடம் தரித்து தவறு செய்கிறாய் என்று நாம் சொல்லக்கூடாதாம். அதை ஆராய்வது நமக்கு கடன் என்று அதற்கான தண்டனையை இறைவன் தருவானாம். அரசனுடைய ஏவலர்கள் செய்யும் குணக்குற்றங்களை ஆய்ந்து வெகுமதியும் தண்டனையும் தருவது அரசனுடைய கடமை இல்லையா? ஏனைய குடிமகன்கள் அதை செய்ய முடியாது. அதுபோலத்தான் தேடிய செம்பொன் முதலியாவும் அரணடியார்க்கே என்று கருதி வாழ்ந்து வந்தவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். தேடிய மாடு நீடு செல்வமும் தொல்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர் காவனவாகுவென்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். சிவாலயங்களில் நித்தியமாக வழிபாடுகளை குறைவின்றி செம்மையாக நடத்தி வர ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதை தான் சொன்னேன். சிவாகம நெறி தவறாது அன்புடன் திகழுமாறு தேசமும் நாடும் அரசும் வாழ்வது ஆலய வழிபாட்டினால்தான். முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிட்டுள் மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும் கண்ணங்களவு மிகுந்திடும் காசினி எண்ணரும் நந்தி எடுத்துரைத்தானே என்பது திருமூலருடைய திருமந்திரம். முத்தநாதன்ற அரசன் இவரோடு போர் செய்து பலமுறை தோல்வியுற்று திருநீரும் கண்டிகையும் அணிந்து வஞ்சனையை மனசில் வச்சு மன்னரை வஞ்சனையால் வீழ்த்த நினைக்கிறான். மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். இதை நம்ம கொஞ்சம் ஆராயணும். மனத்தினுள் கருப்பு வைத்து அப்படின்னு சொன்னதை நம்ம யோசிக்கணும். இந்த காவலர் பலரும்
இவனை கை தொழுது உள்ளே விட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? பள்ளியறை காவல் புரியும் தத்தன் மட்டும்தான் இவர் மேலே சந்தேகப்படுறான். தவ வேடம் புனைந்து அவனை தடுப்பதும் தவறு, தடுக்காமல் இருந்தாலும் அரசருக்கு தீங்கு வந்துருமோன்ற பயம் ஒரு பக்கம். இப்படி இருதலை கொல்லியாக எறும்பாக தவிக்கிறான் தத்தன். அவன் முத்தநாதனை தடுக்கும் அழகு மிக மிக ரசிக்கக்கூடியது. அந்த இடத்த நம்ம பார்க்கணும். இடை தெரிந்தருள வேண்டும் துயில்கொளும் இறைவன் என்பது அவனுடைய தடை உரை. அந்த அடியாராக வந்த முத்தநாதனை எப்படி இடைமறிக்கிறான், தடுத்து நிறுத்துறான்னா, முதல் விஷயம் பார்த்துக்கோங்க. அரசருக்கு அடியார்கள் மேலே பெரிய அன்பு. அதனால தத்தனால அடியார் மேலே சந்தேகம் வந்தால் கூட அடியார்கள்கிட்ட கோபத்தோடு பேச முடியாது. இருந்தாலும் அந்த அடியாரை உள்ளேயும் விடக்கூடாது, ஏன்னா சந்தேகமாக இருக்கு. இடை தெரிந்தருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் அப்படின்னு சொல்றார். யாரு? தத்தன். இடை தெரிந்தருள வேண்டும், தெரிந்து அருள வேண்டும். அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அருள் செய்யுங்க. இடை தெரிந்தருள வேண்டும். உங்களுக்கு என்ன தடைன்னா, மன்னர் பெருமான் துயில் கொண்டிருக்கிறார், அவரை பார்க்க முடியாத சூழல், அவரால் இங்கே உங்களை வரவேற்க முடியாத சூழல் இருக்கு, அதை தெரிந்தருள வேண்டும் அப்படி பணிவோடு கேட்கிறான். முத்தநாதன் அவனுடைய தடை உரைகளை ஏற்காமல் உள்ளே போயிட்டான். அரசமாதேவியர் அரசரை எழுப்புற. மெய்ப்பொருள் நாயனார் ரொம்ப வேகமாக எழுந்து வந்த தவவேடம் பூண்டவனை பணிந்து வணங்குகிறார். தனம் படைத்த ஒருவர் தூங்கும்போது ஒருவர் போனால் அவர் தூக்கத்திற்கு பங்கம் வந்தது அப்படின்னு வருந்துவாங்க இல்லையா? ஒரு பணக்கார வீட்டுக்கு போகிறோம், சாதாரணமாக பணக்காரர் கூட வேணாங்க, ஒரு சாதாரணமாக ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு போய் அவங்க ரூமுக்குள்ளே நுழைஞ்சாலே என்ன கோபம் வரும் நமக்கு இல்லையா? ஆனால் அரசன் மகிழ்கின்றான். மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்து அணைந்தது. மங்களம் பெருக, சிவம் பெருக. சிவம்னா மங்களம். மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்தது, வந்து அணைந்தது அப்படின்னு சந்தோஷமா துதிக்கிறான். சிவபெருமானிடத்தில் அன்பில்லாத அவன் நமது நாயகன்னு சொல்லலை. நான் அந்த பாடலை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முறைக்கு 2 முறை சொன்னேன். உங்கள் நாயனார், உங்கள் நாயகன் அப்படின்னு சொல்கிற யாரு? முத்தநாதன். உங்கள் நாயகன். ஏன்னா அவனுக்கு சிவபெருமானிடத்தில் அன்பு இல்லை, சிவபெருமானை நினைக்கல, நாத்திகன். சிவபெருமானை நினைச்சிருந்தா எப்போது நெத்தியில திருநீரு பூசினானோ அப்போதே அவன் மாறி இருப்பானே. முதல்ல அந்த குணமே அவனுக்கு வந்திருக்காதே. அவன் யாரு? நாத்திகன். நமது நாயகன்னு சொல்லல, உமது நாயகன்னு சொல்றான். உங்கள் நாயகன், உங்கள் நாயகனார் முன்ன முறைத்த ஆகமம்ன்றான். மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன்னா, இந்த வஞ்சனை எங்கேயும் கிடையாது. மண்மேல் எங்கேயும் கிடையாது. எந்த வஞ்சனை? புத்தகத்தில் கத்தியை எடுத்துகிட்டு வந்து உன்னை கொல்ல போகிறேன், இந்த வஞ்சனை இந்த உலகத்தில் எங்கேயும் நடந்ததில்லை. அடுத்து சொன்னான் பாருங்க, நாறு பூங்கோதை மாதும் தவிரவே நானும் நீயும் வேறிடத்திருக்க வேண்டும். மலர் முடித்த கூந்தலையுடைய அரசமாதேவி விலக வேண்டும், நீயும் நானும் தனித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அரசமாதேவி இனி மலர் முடித்தலை நீங்க கொள்ள வந்த என்னை கும்பிடும் நீ சிவலோகமும், கும்பிடுகின்ற உன்னை கொல்லும் நான் நரகலோகமும் சென்று இப்போது ஒன்றாக உள்ள நாம் மேலும் கீழுமாக வேறு லோகங்களுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். புரிஞ்சுதா? என்ன அர்த்தம்னா, இவனுடைய மனசில் வஞ்சகம் இருக்குது, ஆனால் அரசருடைய மனசில் என்ன இருக்குது? சிவவேடம் தரித்தவர் அப்படிங்கிற ஒரே எண்ணம் இருக்குது. இவனுடைய மனசில் வஞ்சகம் வச்சு பூங்கோதை மாதும் தவிரவே, இந்த மலர் சூடிய மங்கை கொல்ல வந்தவனுக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவியால் மலர் சூடி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதுக்கு? வஞ்சகம் மனசில் இருக்கு. இனி அந்த அம்மையார் மலர் சூட வேண்டாம், அந்த மலரை நீங்க கொள்ளுது.
அரசமாதேவி, இனி மலர் முடித்தலை நீங்க கொள்ள வந்த என்னை கும்பிடுற நீ சிவலோகம் போக போற. என்னை கும்பிடுகின்ற உன்னை கொல்லக்கூடிய நான் நரகலோகம் போக போறேன். முத்தநாதன். ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஒரே இடத்துல இருந்தாலும் மேலும் கீழுமாக வேறு வேறு லோகங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத சேக்கிழார் எவ்வளவு அப்படி ஒரு அழகான வார்த்தைகளை தொடுத்து கொடுக்கிறார் பாருங்க. அம்மையார் அகல அரசர் தொழும்போது இந்த முத்தநாதன் வாளை எடுத்தான். அடியார்கள் மீது சேக்கிழார் பெருமானுக்கு இருக்கிற அளவற்ற அன்பு கொன்றான் அப்படிங்கிற வார்த்தை வரவே இல்லை பாருங்க. நான் முன்னமே சொன்னேன், நினைந்த பரிசே செய்ய என்று கூறி தன்மையும் உள்ளத்தையும் உருக்குகின்றது. அந்த வார்த்தை நினைந்த பரிசே செய்ய. வெளிப்படையா பார்த்தா நாயனாரை கொன்று வென்றதாக தான் தோன்றும். வெளிப்படையா பார்த்தா மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் கொன்று விட்டான், வென்று விட்டான் அப்படின்னு தோணும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வாள் எடுத்த போதும் வேடமே மெய்ப்பொருள் அப்படின்னு தொழுதபடியால வென்றது மெய்ப்பொருளே. மெய்த்தவ வேடம் மெய்ப்பொருளென தொழுது வென்றார் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள் என்பது நம்பி ஆரூரர். மனம் அங்கு வைத்த தத்தன் விரைந்து உள்புகுந்து முத்தநாதனை வாளினால் வெட்ட ஓங்கினான். இந்த தத்தனுக்கு உடம்பு மட்டும்தான் வெளியில் இருக்குது, மனசெல்லாம் உள்ளதான் இருக்குது. இந்த தவ வேடம் பூண்டு உள்ளே போனவன் மேலே நம்பிக்கை இல்லை, மனசெல்லாம் உள்ளதான் இருக்குது. கத்தியால் வெட்ட போகிறான். இந்த குருதி சோர விழும் குரிசில் தத்தா நமர் என்று தடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த சிவவேடம் மீது மன்னனுக்கு இருந்த அந்த பக்தி, அந்த அன்பு, அடியார்கள் மீது அவருக்கு இருந்த அன்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரி, இப்படி சொல்லிட்டாரு. உடனே தத்தன் தம்முடைய மன்னனை கொன்றவனை கொல்ல வேண்டும் என்று கோபத்தில் எழுந்தவன் தத்தா நமர் அப்படின்னு தடுத்த உடனே அடியேனுக்கு என்ன உத்தரவுன்னு கேட்கிறான். உடனே இவர் சொல்றார், இவர் இடையூறின்றி வெளிப்படுத்து. முத்தநாதனை கொல்ல முயன்ற அனைவரையும் தடுத்து தத்தன் ஊர் கடந்து விட்டுட்டு வந்துட்டான். அவன் வரும் வரை அரசர் உயிர் தரித்திருக்கிறாருங்க. தத்தன் மீண்டும் வந்து இடையூறு இல்லாமல் விடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிற வரைக்கும் உயிரோடு இருந்து இன்றனக்கையன் செய்தது யார் செய்யா வல்லார் அப்படின்னு சொல்லி பிறகு இறைவன் திருவடி சேர்க்கிறார். இங்கே வரலாறு ரொம்ப சின்ன வரலாறு தான். ஆனால் நமக்கு இந்த வரலாறு சொல்கிற ஒரு செய்தி, மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள், இந்த மெய்யை மட்டுமே பொருளாக கொண்டவர். தம்முடைய உயிரையும் கொடுத்திருக்கிறார். திருநீற்றுக்கும் உருத்திராத்துக்கும் திருவைந்தெழுத்திற்கும் தமது உயிரை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த உண்மை பொருளுக்கு, மெய்ப்பொருளுக்கு அவர் எத்துணை அன்பு, எத்துணை மரியாதை வைத்திருப்பார், எத்துணை பக்தி செலுத்தியிருப்பார். அடியார்கள் மீது அவருக்கு இருந்த அந்த ஒரு பக்தி, அன்பு, இதுதான் நம்ம பார்க்கணும். அதுவரைக்கும் தன்னை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்ளாதவன் முத்தநாதன். எல்லா போரிலும் புறமுதுகிட்டு தான் போறான். அப்படிப்பட்டவன் சிவவேடம் பூண்டும் இவரால் அவரை எதிர்த்து இருக்க முடியாதா என்ன? கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். தத்தன் ஒருவனே போதும் அவரை தடுத்திருப்பதற்கு. ஆனால் சிவவேடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவர் திருநீற்றை நெத்தியில் பூசுறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. ருத்ராட்சத்தை அணியிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதில் குறிப்பாக முத்தநாதனை ஒரு நாத்திகனாக காட்டுகிறார். ஏன்னா நமது நாயகர்னு சொல்லாமல் உங்கள் நாயகனார் அப்படின்னு சொல்லும்போது சேக்கிழார் அந்த வார்த்தையை வைக்கிறார். உங்கள் நாயகனார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு நாத்திகன் ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்திருக்கிறார்.
ஒரு நாத்திகன் ருத்ராட்சத்தையும் திருநீரையும் அணிந்து வஞ்சனையோடு மன்னரை கொள்ள வந்தவன். அவரை தடுத்திருக்க முடியாதா மன்னராலன்னா? கண்டிப்பாக முடியும். ஆனால் ஏன் தடுக்கலை அப்படின்னா அவருடைய வேடம், இந்த திருநீரும் ருத்ராட்சமும் காரணம். அதற்காகவே தம் உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். இதனால் மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறு. இந்த வரலாறு ஒரு சிறிய வரலாறாக இருந்தாலும் திருநீரும் ருத்ராட்சமும் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு தம் உயிரினும் மேலானது இந்த திருநீரும் ருத்ராட்சமும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஒரு நாயனாருடைய வரலாறு நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறும் ஏதோ 63 பேரை வச்சு பக்தியை சொல்லிட்டார் சேர்க்கிறார்னு நினச்சிடாதீங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாறும் தத்துவம். இறைவனை அடைவதற்கு எண்ணற்ற வழிகள் உண்டு. நாயன்மார்கள் 63 பேரும் 63 வழியில் இறைவனை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இறைவனை அடைய எத்தனையோ வழிகள். இதில் நாயன்மார்கள் அவரவர்களுக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி மெய்ப்பொருள் நாயனார் சதா திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் மெய்ப்பொருளாக கருதிய காரணத்தினால் தம் உயிரையும் அதற்காக கொடுத்தார். இறைவனே வந்து ஆட்கொண்டு அவரை தம் தம்மோடு இணைத்து கொண்டார். சிவத்தோடு கலந்தார் மெய்ப்பொருள் நாயனார். இதுதான் இவருடைய வரலாறு. இவருடைய குரு பூசையானது கார்த்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரம். இவருடைய முக்தி தலம் திருக்கோவலூர் அப்படிங்கிறது இவருடைய முக்தி தலம். இது மெய்ப்பொருள் நாயனுடைய வரலாறு இதோடு நிறைவடைஞ்சது.